ஹலோ ஸ்பாட்டன்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமியோ படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரோமியோ படத்தோட ரிவ்யூ கிடையாது, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் இப்போ தான் இந்த ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு வந்து எப்படி வந்து தண்ணி அடிக்கிறாரு, இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து தான் இந்த படம் வந்து நெகட்டிவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சரக்கு பிடிக்கும், வாங்கிட்டு வா. அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா இது அந்த கதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பளை சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இன்னும் கிடைக்கல. அதனால இப்ப உங்களுக்காக நானே ஒத்தியா சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி போராட்டான்னு முடிவு பண்ணேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து என்னன்னா, இது இந்த படத்துடைய ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இது கதை நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு எடிட்டிங் நல்லா இருக்கணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கதை வந்து ஒரு நல்ல நார்மலாக போகும், அதாவது போர் அடிக்காமல் பார்க்க முடியும். அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து மூலியமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அங்கங்கே வந்து சில இல்யூஷன் சீன்ஸ்லாம் வரும், தேஜாவு மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதனாலேயே நமக்கு வந்து எனக்கு இந்த கடைசியாக ஒரு சீன்லாம் வரும், ஹீரோவுடைய தங்கச்சி வந்து மீட் பண்ணுற சீன் வந்து வரும். அது வந்து இல்யூஷனா இல்லை கதைக்காண்டி சும்மா கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை உண்மையாகவே அவங்க தங்கச்சி அங்கே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு தவிர மற்றபடி கதை வைஸாக, அதாவது படம் முடிஞ்சும் போது வந்து எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிச்சு. நீ யாராவது இழந்திருக்கியா? என் தங்கச்சி ஜனனி. ஆனால் இதில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, அங்கங்கே ரொம்ப எமோஷ்னலாக கொஞ்சம் பீக்லாம் இருந்துச்சு. படத்தை வந்து சரியாக பார்க்க முடியாமல் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, எமோஷ்னல் சீன்ஸாக வந்து அதிகமாக கொஞ்சம் படுத்தியிருந்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன்னா ஒரு எமோஷனல் சீன்னா அடுத்து காமெடி ஏதாவது வந்திருக்கலாம். ஆனால் இதில் யோகி பாபு வந்து ஒரு காமெடியா ஆக்டராக வந்து இல்லை வரவே இல்லை, ஒரு நார்மல் கேரக்டராக தான் வந்திருந்தாரு. நிறைய பேர் வந்து யோகி பாபுலாம் இருக்காரு, இந்த படம் வந்து காமெடியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சி போயிருப்பீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு காமெடி படமும் கிடையாது, ஒரு லவ் சென்டிமெண்ட் இருக்கிற ஒரு படமும் கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் எமோஷ்னலான ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் வந்து என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது நமக்கு கிடைக்கும், நம்மளை விட்டு போயிடும். அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னா, ரொம்ப ஆசைப்படுறோம் ஓகேனா, அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுக்குன்னு நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒதுக்கி தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே வந்து என்னதான் அவங்கள வந்து நமக்கு பிடிக்கலனாலோ அவங்க மேலே நம்ம வந்து அன்பு காட்ட முடியுமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்ட முடியுமானா முடியும் அப்படிங்கிறதையும் இந்த படம் வந்து சொல்லுது. ஒருத்தர் மேல நம்ம அவ்வளோ வெறுப்பு காமிச்சோம், அவங்கனால நம்ம மேல அன்பு காட்ட முடியுமா? சொல்லு. முடியுங்க. நம்ம ஒருத்தரை உண்மையாக லவ் பண்ணா முடியும். காதல் எதையும் எதிர்பார்க்காதுங்க. அதை நீங்கள் திருப்பி காமிக்கலனாலும் அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யும். அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்றது, அதாவது இந்த கதையை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது மேலே நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ரொம்ப நேசிக்கிறோம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிருச்சு, நம்ம கிடைக்காது அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகுறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இந்த படம் சொல்லியிருக்கு. ஆனால் கடைசிலையும் அந்த இவங்க சொன்ன இதுக்கு வந்து எதிர்மாறாகவும் நடக்கும். ஏன்னா ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை அந்த ஹீரோ தான் சொல்லுவார், விஜய் ஆண்டனி தான் சொல்லுவார். ஆனால் கடைசியில் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதாவது நான் இழந்த ஒரு விஷயம் கடைசியில் நீ இழந்திருந்தாலும் உனக்கு கிடைக்கும் அப்படி இருந்திருந்தால் அது கடைசியில் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதை காட்டியிருப்பாங்க. அது உங்களுக்கு அந்த படம் பார்த்தா தான் புரியும். ஸோ இல்லைனா நம்ம இந்த வீடியோலேயே கண்டிப்பாக கதை சொல்லுவேன், கதை சொல்லும் போது வேணால் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த படத்தோடைய கதைக்கு இந்த படத்தோடைய கதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து கதை சொல்ல போறேன்.
பாயசம் இல்லையா பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாஸ். ஐயோ பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது கொடுங்கடா. அண்ணே நீ பாயாசமே வைக்கலையாம்ண்ணே. அண்ணே நல்ல ஒரு படமாக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க கதையை விட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு படி மேலேயே எடுத்திருக்காங்க. எடிட்டிங்கும் அதே மாதிரி தான் ஒரு படி மேலேயே இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த படத்தை வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த படம் வந்து தேட்டரில் இப்போ தூக்கியிருப்பானுங்க நேரம். ஸோ அதனால் ஓடிடியில் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஓகே பாய்.